யாரை பார்த்து என்ன சொல்ற? சண்முகம், என்ன காரியம் பண்ற நீ? பின்ன என்ன பேச்சு பேசுறாவ? என்னதான் ஆனந்தி பிச்சைக்காரியா இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவ தானே உனக்கு பொண்டாட்டி, நான் இல்ல, அப்படிதானே? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மைக் செட் கட்டி ஊர் ஃபுல்லா அப்படி சொல்ல சொல்றியா? கரெக்ட் கரெக்ட், அப்படிதான் செய்யணும். சரியா சொன்ன, அப்படியே செய், உடனே செய். நான் முடிவு பண்ணிட்டேன். நாம தனி கொடுத்தனம் போறோம். என்னது தனி கொடுத்தனமா? ஆமா, இனிமே இங்க இருக்கிறது சரியா வராது. நீ கண்டவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவ. அப்புறம் நான் சொல்லிட்டா தாம் தூம்னு குதிப்ப. அது மத்தவங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சு. என் பங்க பிரிச்சு எழுதி தர வரைக்கும் நான் இந்த வீட்ல என் புருஷனோட தான் இருப்பேன். இங்க பாரு உமா, மாமனார் வீட்டுக்கு விருந்தாளியா வரலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம். ஒரேடியா இங்க இருக்கிறது முடியாது. அதான் சொல்றேன், எனக்குள்ள பங்க எழுதி கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன்னு. நீ அவசரப்படாத உமா, அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்கு? நீங்களா எந்த சிக்கலையும் உருவாக்காம இருந்தா சரி. நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு எல்லாரையும் கவுக்க வேண்டியது. ஏய், யாரை பார்த்து என்ன சொல்ற? சண்முகம், என்ன காரியம் பண்ற நீ? பின்ன என்ன பேச்சு பேசுறாவ? இங்க பார், என்ன கை நீட்டி அடிக்கிற உரிமை உனக்கு இல்ல. கூட பிறந்த தங்கச்சி புகுந்த வீட்டுல அவமானப்படுறாளேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நியாயம் கேட்டா அடிப்பீங்களா? நீங்க ஏன் உமா வடிக்கிறீங்க? உங்களுக்கு தேவையா இதெல்லாம்? ஏய், உனக்கு என்ன வந்துச்சு? போகல. இந்த பார் சண்முகம், அவ நம்ம கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் அவ இன்னொரு வீட்டுக்கு வாழ போன பொண்ணு. கை நீட்டினது தப்பு. இத பாருமா, சண்முக சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுமா? சரிம்மா, நீ போய் அந்த ரூம்ல தங்கிக்கோ. எங்க அம்மா அந்த ரூம்ல இருப்பாங்க, மத்தபடி அது உன் ரூம் தான். நீ போ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றவங்க எல்லாருக்கும், என் புருஷன் வந்த உடனே கடையில் அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தே ஆகணும். அவ்வளவுதான். எதுவுமே இல்லாம ஒரு பொம்பளை உன் கூட இருந்தா அவளுக்கு பேர் பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல, இல்ல, நோபாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல, நோபாட்டி இல்ல. இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. சரவணன், எங்க போயிட்டு வரீங்க? மனசு சரியில்லை, அதனால கடையிலே தங்கிட்டேன். உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு கடையில் தங்கிட்டீங்க. ஆனா நடாஷா? நடாஷா? நடாஷாக்கு என்ன? மேலே போய் பாருங்க. வாங்க, எங்க வந்தீங்க? உயிரோட இருக்கிறாளான்னு உங்க பொண்டாட்டி பார்த்துட்டு வர சொன்னாலா? ஐயோ, இல்ல, ராத்திரி எங்க தங்கன? அவ கூட தானே?
ராத்திரி அவ கூட தான் இருந்திருக்க. அவனுடைய வாசனை தான் ஃபுல்லா வீசுதே. ஐயோ அப்படிலாம் இல்ல நட்டாஷா, நான் கடையில தான் இருந்தேன். ஓ, அப்ப 2 பேரும் கடையில தங்கி கும்மால் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல நட்டாஷா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவளை நீ சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. இல்ல நட்டாஷா. போய் போய், எல்லாமே போய். வாயை திறந்தாலே போய். கொடைக்கானல் நம்ம 2 பேரும் போறது அவளுக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லிருக்க. ஐயோ உன் மேல சத்தியமா நான் சொல்லவே இல்லை. தொடாத, அவளை தொட்ட கையால என்ன தொடாத, தொடாத, தொடாத. என்ன பார்த்தா அவ உன் அப்பட்டி சொன்னால, அப்போ இந்த ஊரு அப்படிதானே நினைக்கும். அவ சொன்னா இந்த ஊர் அப்படி நினைக்கணும் அர்த்தம் இல்ல நட்டாஷா. இப்ப அந்த ஊர் இப்படிதான் நினைக்கும். என்னதான் ஆனந்தி பிச்சைக்காரியா இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவ தானே உனக்கு பொண்டாட்டி, நான் இல்ல. அப்படிதானே? சரி இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மைக் செட் கட்டி ஊர் ஃபுல்லா அப்படி சொல்ல சொல்றியா? கரெக்ட் கரெக்ட். அப்படிதான் செய்யணும். சரியா சொன்ன. அப்படியே செய். உடனே செய். என்ன உளர்ற? உளரல, நிஜமாதான் சொல்றேன். உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ போ, உடனே அதுக்கு இப்ப ஏற்பாடு பண்ற நீ. என்ன நட்டாஷா? நட்டாஷா நான் சொல்றது கேளு. உடனே அதுக்கு இப்ப ஏற்பாடு பண்ற நீ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு நட்டாஷா. நட்டாஷா நான் புரிஞ்சுக்கோ. நட்டாஷா நான் சொல்றது கேளுமா நட்டாஷா. நான் ஒப்பண்டியா இல்ல, நான் ஒப்பாட்டி இல்ல. அந்த ஆனந்தியனை சும்மாவே விட மாட்டேன். ஏங்க எல்லாரும் பேசாம தானே இருந்தாங்க, நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி நின்னு போய் முந்திக்கிட்டு பேசுறீங்க? அவ என் தங்கச்சி. அதுக்கு நீங்க எதுக்கு கெட்ட பேர் வாங்குறீங்க? உங்க அண்ணன் சிவன்யானும் எது நடந்தாலும் பேசாம தானே இருக்காரு, அதனால அவருக்கு நல்ல பேரு. நீங்க நியாயத்துக்கு கோவப்பட்டா கூட தப்பு உங்க பேர்ல தானே சொல்வாங்க. இது உங்களுக்கு தேவையா? நீங்களும் கொஞ்ச நாளைக்கு உங்க அண்ணா நீ சூழ்ச்சி தெரிஞ்சு ஒதுங்கி இருந்தீங்க. திருந்துட்டீங்கன்னு நினைச்சேன். திரும்பவும் உங்க அண்ணா அண்ணியோட புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. இத பாருங்க, இதுக்கப்புறமும் நீங்க கை ஓங்குறத தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கோம். என்ன ஒட்டு கேக்குறீங்களா? ஐயா வாடி மண்டவீங்க, நீ பெரிய ராஜ ரகசியம் பேசுற. அப்படியே நீ பேசுறத நான் கேட்டுன்னு கடக்குறேன். போடு. பின்ன எதுக்கு ஏன் ரூம் கதை ஓட்டிட்டு நின்னுட்டு இருந்தீங்க? ஐயா இதனோட பெரிய வம்பா போச்சு. நான் அப்படி இப்படின்னு காலார நடந்துங்க இருந்தேன். உன் கதவு பக்கம் வரும்போது நீ கொபக்குன்னு திறந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பேசுறதெல்லாம் நான் என்னத்துக்கு ஒட்டு கேட்டுன்னு கிடக்கணும்? இந்த பொம்பளைக்கு ஒட்டு கேக்குறதே பொழப்பா போச்சு. யார் யார் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். கேட்டுக்கிட்டு அப்படியே மீனாட்சி கிட்ட போய் சொல்லி வைக்கிறது. உளவு பிரிவு தலைவியே இவதான். ஏய், அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே பேசல. எதுக்கு தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க? ஏமா வளர்ந்து வளராத ஒரு மதி வளர் மதி போட்டுக்கிறதுக்கு மாத்து துணி கூட இல்லாம பிச்சைக்காரி மாதிரி இருந்த உன்னை இந்த வீட்டுக்கு மருமவளா கொண்டு வந்தது என் பொண்ணு மீனாட்சி. அப்பெல்லாம் ஐயோ என் கூட பிறந்த அக்கா இருந்த கூட இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு அப்படியே உருகுன. இப்ப என்ன உன் நட ஒட பாவனை எல்லாமே ஒரு தினுசா இருக்குது. இவங்களுக்கு வேற வழி இல்லாம என்ன வந்து பொண்ணு பார்த்தாங்க. அன்னைக்கு பானுமதியோட இவருக்கு விவாகரத்தான பிறகு இவரை யார் கட்டிக்க முன் வந்தா?
என்ன வந்து ஏமாத்தி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இத பாரு, சண்முக தம்பிக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்சிருப்பா. ஆனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆமா, இந்த மாதிரி கேடுகெட்ட குடும்பத்துக்கு மருமகளா வந்ததுக்கு பதிலா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம். என்னடி சொன்ன? தைரியம் இருந்தா உன் மேல கை நீட்டுவீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? எல்லாத்துக்கும் காரணம் நீ ஏத்தி விடுறதுனால தான் அவ இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கா. ஏய், உன்னை அடிக்க முடியுமா? ஆமா, அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. உங்க அண்ணி தான் உங்களுக்கு உலகம்னா நீங்க எல்லாரும் உங்க அண்ணி கூடவே போக வேண்டியதானே? என்ன அமைதியா இருங்க சொல்லிட்டேன். விடுங்க, அடிக்கட்டும். என்ன சொல்றீங்க? எஸ் சரவணன், நடாஷா சொல்றது கரெக்ட். எனக்கு புரியல. அவதான் புத்தி பேதலிச்சு பேசுறானா? நீங்களுமா? சரவணன், என் பொண்ணு பைத்தியம் சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. வேற எப்படி? அவ அப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா என் பொண்ணு இருந்தா தெரியுமா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனைகளும். என்னைக்கு உங்களை பார்த்தாளோ அன்னைக்கு அவளோட வாழ்க்கை மாறி போச்சு. இதை விட நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் அவ கூடவே இருக்கேன்ல. இருந்தா போதுமா? ஒரு நாளாவது அவன் நிம்மதியா இருக்காளான்னு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ஆனந்தி வந்து இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? இங்க இருந்து அவளை வெளியில அனுப்ப முடிஞ்சது, அவ்வளவுதானே? அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியம்? என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்க கைராசி வீட்டுக்கு போய் அண்ணா அண்ணிகிட்ட சொல்லி ஆனந்தியை அடக்கி வைக்க சொல்லுங்க. அப்படி அவளை அடக்கி வைக்கலன்னா நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது. ஏன் இப்படி அவசரப்படுற? அவ என்ன வார்த்தை பேசினா பாத்தீங்கல்ல? என்னால தாங்க முடியல. ஏன் சண்முகம், நாங்களே தாங்கிட்டு நிற்கும் போது உன்னால முடியாதா? என்னால முடியல. தாங்கணும். நம்ம குடும்பம் சிதறி போகாம இருக்கணும்னா எல்லாத்தையும் தாங்கணும். இத்தனை காலமா நானும் மீனாட்சியும் எவ்வளவு பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் தாங்கிட்டு நிக்கல. அதனால தானே எனக்கு கோபம் வருது. நீங்க எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கிறதுனால தான் எல்லாரும் கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசட்டும், எவ்வளவு வேணும்னாலும் பேசட்டும். நிலையில்லாத வாழ்க்கை இதுன்னு அவங்களுக்கு புரியுற வரைக்கும் அவங்க பேசத்தான் செய்வாங்க சண்முகம். ஏன்னா இவங்க பேச்ச கேட்டுட்டு நாங்களும் கையாள தரவன்னா எப்படின்னா? அதுக்காக கை நீட்டுறது தான் தீர்வு. அப்படி செய்யறதுனால தான் பிரச்சனையே அதிகமாகுது. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. எப்படின்னு வேணும்னா திட்டம் போட்டு பண்றாங்க. இருக்கட்டும், இதனால வளர்மதி கோவப்பட்டு அவ பிறந்த வீட்டுக்கு போயிடுவான். போய் தொலையட்டும். அவ போனா சரிடா, ஆனா அவ குழந்தையில கூட்டு போவா. சண்முகம், உன்னால குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியுமா? உன் பொண்ணு மேல நீ எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்னு உனக்கே தெரியும். எப்படி நீ பிரிஞ்சிருப்ப? குழந்தைக்கு அப்பா பாசம் வேண்டாமா? ஏற்கனவே சரவணன் செஞ்ச தப்பால இன்னைக்கு ஆனந்திக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சங்கடம். சரிண்ணே, குழந்தைக்கும் சங்கடம் வராம உங்களுக்கும் சங்கடம் வராம இருக்கணும்னா ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி கொடுத்துன்னு போயிடுறேன். சண்முகம், என்னடா இது? இல்லைண்ணே, அதுதான் சரியான வழி. சரவணன்,
ஆனந்தி கிட்ட பேசுனீங்களா? சொல்லுங்க சரவணன், ஆனந்தி விஷயமா பேசுனீங்களா இல்லையா? இல்ல. இல்லன்னா என்ன அர்த்தம் சரவணன்? என் பொண்ணை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க. நான் ஆனந்தி விஷயத்துல நிறையவே தப்பு பண்ணிட்டேன்னு எங்க வீட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த நிலைமையில நான் போய் எப்படி? அப்போ நீங்க உங்க அண்ணன் கிட்ட பேசல, அப்படித்தானே? அப்படின்னா என் பொண்ணை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? அப்படிலாம் இல்லைங்க. யோ, என்னையா மனுஷன் நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? இதப்பா, ஏதாவது ஒரு பக்கம் நியாயமா இருக்கு. ஒண்ணு என் பொண்ணோட குடும்பம் நடத்து, இல்லைன்னா ஒரே அடியா போயிரு. அது எப்படிங்க அப்படி போக முடியும்? இதோ பாருங்க சரவணன், உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். அது நீங்க என் பொண்ணோட நல்லபடியா வாழறது மட்டும்தான். வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த மாதிரி வாழ்றது ஒரு வாழ்க்கையா? உன்னால போல்டா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. நீ எல்லாம் ஆம்பளையா? டாட், எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் அவரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷனை நீங்க அவமானப்படுத்துறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இவரை திட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இனி நீங்க ரெண்டு பேரும் அவரை எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? இது பாரு நட்டாஷா, எங்களுக்கு ஓ நிலைமைய நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னோட நிலைமை என்ன? நான் நல்லாதான் இருக்கேன். சரவணன் கூட நான் சந்தோஷமா வாழ போறேன். எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக என் புருஷனை நான் விட்டு கொடுத்துடணுமா? இனிமே நீங்க ரெண்டு பேரும் அவர் ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க. வாங்க சரவணன். தம்பி, 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 வளர். தம்பி, என்ன நீ? என்ன ஆச்சு? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? வளர்மதி எங்க? அவ வைஜெயந்தியோட பேசிக்கிட்டு இருக்கா. தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல அண்ணி, இன்னைக்கு சில முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. இருங்க. தம்பி, வளர்மதி, வளர். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? வளர்மதியை கூப்பிடு. அவதான் கோச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கால, அப்புறம் எதுக்கு அனாவசியமா அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், வெளியே வா. முடியாது, நான் வரமாட்டேன். நான் இங்க இருந்தா இருக்கிறேன், இல்லைன்னா எங்க மாமா வீட்டுக்கு கிளம்பி போறேன். பாரு, நீயா வெளியே வந்துட்டா நல்லது. நான் உள்ள வந்தேன் வேற மாதிரி ஆயிடும். மரியாதை வெளியே வாடி. இன்னைக்கு நானும் ஒரு முடிவு கட்ட தான் போறேன். வா வெளியே. கூப்பிடுறேன்ல, வெளியே வா. தம்பி, சொல்லிக்கிட்டே இருக்கல, வாடி வெளியே. நான் உள்ள வந்தா அவ்வளவுதான். நான் வரமாட்டேங்க, இங்கதான் இருப்பேன். நீ இங்க இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம தனி கொடுத்தனம் போறோம். என்னது, தனி கொடுத்தணுமா? ஆமா, இனிமே இங்க இருக்கிறது சரியா வராது. நீ கண்டவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவ. அப்புறம் நான் சொல்லிட்டா தாம் தூம்னு குதிப்ப. அது மற்றவங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சு. இங்க இருந்து மற்றவங்களை தொலைப்படுறதை விட நாம தனியா போயிடுறது நல்லது. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம போறோம். ஏன் நாம ஏன் போகணும்? இந்த வீட்ல மத்தவங்க எல்லாம் சொந்தம் கொண்டாடும் போது நம்ம மட்டும் எதுக்கு தனியா போகணும்? இந்த வீட்ல நமக்கும் உரிமை இருக்குல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு நம்ம தனியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா இவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க, நாம இங்க இருப்போம். இங்க பார், அத நீ சொல்ல முடியாது. இந்த வீடு எனக்குன்னு முடிவா இருக்கு.
நான் தான் ஏதோ பெருந்தன்மையே எல்லாரும் இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டோன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, எனக்கு தெரியாது உன்னை பத்தி. உன் பெருந்தன்மையும் புண்ணாக்கும். சி, ஏய், நீ யாரு என்ன இந்த வீட்ல இருன்னு சொல்றதுக்கும் இருக்காதுன்னு சொல்றதுக்கும்? யார் போக வேண்டியதானே வா, வீட்டை விட்டு. நிறுத்துங்கம்மா. என்ன ஓவரா? நிறுத்துங்க. திரும்ப திரும்ப இது ஒரு பொதுவான சண்டை ஆக்காதீங்க. எனக்கு இங்க இருக்க ஒத்து வரல, அதனால என் மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு போறேன். இதுல வேற யாரும் எதுவும் பேச தேவையில்லை. தம்பி, எதுக்கு தம்பி இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க? என்னடா அவசரப்பட்டு எடுக்கலாம். நீ 1000 தடவை யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுதான் எல்லாருக்கும் நல்லது. அண்ணி, இனிமே பழைய மாதிரி நாம இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையா வாழ்வோம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. எல்லாருக்கும் சுயநலம். எல்லாரும் அவங்க விருப்பு வெறுப்பை தான் முக்கியமா பாக்குறாங்க. அதை மனசுல வச்சுட்டு தான் எல்லாரும் செயல்படுறாங்க. இந்த வீட்டுல பொதுவான நியாயத்தை யாருமே பார்க்கறது இல்ல. இங்கேயே இவங்க கூடவே நானும் இருந்தா இவங்கள மாதிரியே ஆயிடுவணும்னு பயமா இருக்கு. அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். வெளியில இருந்துக்கிறேன். நீ ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒன்னா சேர்ந்து செய்யலாம். நாங்க தனியா போயிடுறோம்.